நிதா நிறுவனத்தின் மே மாத செயற்பாடுகள். ஜகாத் நிதியம். எமது ஜகாத் நிதியத்தினால் கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள். வாழ்வாதார செலவுக்காக 9 குடும்பங்களுக்கும், வீட்டு வாடகைக்காக 8 குடும்பங்களுக்கும், கடன் மீள்கையளிப்பதற்காக 7 குடும்பங்களுக்கும், கல்விக்காக 3 குடும்பங்களுக்கும், வீடு கொள்வனவுக்காக 2 குடும்பங்களுக்கும், வீடு நிர்மாணிப்பதற்காக 2 குடும்பங்களுக்கும், சுயதொழில் முயற்சிக்காக 2 குடும்பங்களுக்கும், மருத்துவ தேவைக்காக 1 குடும்பத்துக்கும், திருமண செலவுக்காக 1 குடும்பத்துக்கும் என மொத்தம் 35 குடும்பங்களுக்கு எமது ஜகாத் நிதியத்தின் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் அகரபத்தன, பத்துலுஓயா, கொழும்பு, திகன, கல்கமுவ, கம்பொல, கொத்தொட்டுவ, ஹாலியல, ஹப்புத்தல, ஹேட்டன், கடவத்த, கல்முனை, களுத்துறை, கடகுஸ்தோட்ட, கொட்டராமுல்ல, மெல்சிரிபுர, மவுண்ட் லெவினியா, நுகேகுட, பானந்துர, புத்தளம், ருக்காவில மற்றும் தலவாக்கல ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். ரீஜனல் கேரிங் சென்டர்ஸ். மே மாதம் எமது நிதா நிறுவனத்தின் RCCகளினூடாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் வேலை திட்டங்கள். மலையக பிரதேசங்களில் இயங்கி வரும் RCCயின் செயற்பாடுகளை பார்வையிட்டு நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தலைமையகத்தில் இருந்து எமது உறுப்பினர்கள் அப்பிரதேசங்களுக்கு 3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டனர். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையுடன் புகவந்தலாவையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு மஸ்கலியா, நோர்வுட், கொடகல, டிக்கோயா, தலவாக்கலை, பதன, ஹட்டன் டவுன், அத்துடன் கம்புல, தெல்துட்டா ஆகிய பிரதேசங்களின் நிர்வாகத்தினரை சந்தித்த முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களின் விடயத்தில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் அப்பிரதேசங்களில் இஸ்லாம் சம்பந்தமான மார்க்க வகுப்புகளை ஆரம்பிப்பது சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டது. நிதா நிறுவன உறுப்பினர்கள் நாவலப்பிட்டிய பகுதிக்கு ஒரு நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். நிறுவனத்தின் தலைவர் அஷே ஹசன் ஃபரீத் பின் நூரி ஹஸ்ரத் அவர்களின் ஜும்மா உரையுடன் அன்றைய நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மேலும் அப்பிரதேசத்தில் உள்ள 170 முஅல்லபத்துல் குலூப் சகோதர சகோதரிகளுக்கான பகல் போசனம் வழங்கப்பட்டு அவர்களுக்கான தர்பியா நிகழ்வும் நடைபெற்றது. அத்துடன் அங்குள்ள எமது நிதா நிறுவனத்தின் RCC உறுப்பினர்களுடனான சந்திப்பும் நடைபெற்றது. இதில் முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களின் வாழ்வில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் அவர்களை எவ்வாறு ஆதரிப்பது என்பது சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் அப்பிரதேசத்தில் உள்ள உலமாக்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், துறை சார்ந்தவர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கு நிதா நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் அதன் வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான வலுவூட்டல் நிகழ்வும் நடைபெற்றது. மன்னார் RCC அங்கத்தவர்கள் மூலமாக மன்னார் புதுக்குடியிருப்பில் அங்கு வசிக்கும் முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களுக்கு மிக நீண்ட நாள் தேவையாக இருந்து வந்த இஸ்லாமிய மார்க்க வகுப்புகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நிதா நிறுவனத்துக்கும் அன்வா RCCக்கும் இடையிலான சந்திப்பு எந்தரமுள்ள ஆயிஷா மஸ்ஜிதில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல முக்கிய விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டன. குறிப்பாக அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும், மேலும் அப்பகுதிகளில் உள்ள அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகளையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதன் அவசியம் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. மதரசா. மே மாதம் எமது மதரசாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகள். 2024 5ஆம் மாதம் 16ஆம் தேதி அன்று ஹெஃபல் பிரிவை சேர்ந்த மாணவன் MR யஹ்யா அல் குர்ஆனை மனனம் செய்து முடித்தார். இப்னு உமர் இஸ்லாமிய உயர்கற்கை பீடத்தின் உபாதிபர் அஷேம் ரியாஸ் முஃப்தி அவர்களினால் எமது மவாஹிபுல் உலூம் அரபு கல்லூரி ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் வழிகாட்டல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோ எக்ஸிஸ்டன்ஸ். நிதா நிறுவனத்தின் அனைவருக்கும் குடிநீர் வேலை திட்டம். ஹம்பாந்தோட்டை ஹல்மியாய கட்டுவன கிராம சிங்கள சகோதரர்களின் மிக நீண்ட நாள் தேவையாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக 220 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. மதவாக்குளம் ஷரஃபியா அரபு கல்லூரிக்கு
270 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. ஹார்மனி சென்டர் சகவாழ்வு மையம். சகவாழ்வு மையத்தின் 7வது கட்ட நிகழ்ச்சி மே மாதம் 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொரளை பள்ளிவாசலை அண்மித்த பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் மூலம் இவர்கள் பள்ளிவாயலில் இடம்பெறக்கூடிய மார்க்க சம்பிரதாயங்களை பார்வையிட்டு இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமாக தங்களுக்கு இருந்த சந்தேகங்களுக்கான தெளிவுகளையும் பெற்றுக்கொண்டார்கள். சகவாழ்வு மையத்தின் 8வது கட்ட நிகழ்ச்சி மே மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஸ்பிரிங்ஃபீல்ட் காலேஜ் சர்வதேச பாடசாலையில் கல்வி பயிலும் தரம் 4, 5 மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சில பெற்றோர்கள் உட்பட 76 பேர் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்களிடத்தில் காணப்பட்ட இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்கள் களையப்பட்டு ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிதாவின் இத்தொடர் பயணத்தில் பங்காளிகளாக எம்முடன் இணைந்து கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஜதாக்குமுல்லாஹ் ஹைரன். இம்மையுடைய வாழ்வுக்கும் கபருக்கு ஒளியாகவும் மீசானுக்கு பாரமாகவும் மறுமைக்கு சேமிப்பாகவும் அமையக்கூடிய இப்பயணத்தில் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.